என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா உனக்கு கொண்டு வந்திருப்பது உனக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தைகள். என் பிள்ளையே, உண்மையான அன்பென்று நினைத்து ஏமாந்து போய் நின்று கொண்டிருக்கின்றாய். இந்த நேரத்தில் உனக்கு தேவை இந்த தாயானவள் என்னுடைய ஆறுதல் அல்லவா? உனக்கான ஆறுதலைத்தான் உன் தாயானவள் இன்று கொண்டு வந்து உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருப்பது எத்தனை அற்புதமான விஷயம் என்று பார்த்தாயா? அங்கே ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது ஏனென்று கேட்பதற்கு கூட ஆளில்லாமல் நின்று கொண்டிருப்பார்கள். ஆனால் என் பிள்ளை, நீ உன்னுடைய முகம் வாடிவிட்டது என்ற உடனேயே உன் தாயானவள் உன்னை காண எப்படி ஓடி வந்தேன் பார்த்தாயா? அம்மா, என் நேரமும் உன்னைத்தானே கவனித்து கொண்டிருக்கின்றேன். அதனால்தான் இந்த தாயானவள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை மனம் வெதும்ப விட்டு விடுவது கிடையாது. இப்பொழுது உனக்கு என்னுடைய ஆறுதல் தேவை. அதை நான் புரிந்து கொண்டதனால்தான் உன்னோடு பேச வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உண்மையான அன்பு என்றால் என்னவென்பது இப்பொழுது வரை உனக்கு தெரியவில்லை. யார் நம்மிடம் நல்லபடியாக பேசினாலும் அவர்களிடத்தில் பேசுகின்றோம். யார் நம்மிடத்தில் வந்து பாசத்தை கொட்டினாலும் உடனே அதை ஏற்றுக்கொள்கின்றோம். அவர்கள் என்ன நமக்கு கொடுக்கின்றார்களோ அதற்கு பல மடங்கு திருப்பி நீ கொடுக்கின்றாய். அன்பு என்ற வார்த்தையை பயன்படுத்தினாலே என் குழந்தை, நீ உடனடியாக அங்கேயே அவர்களின் பாசத்தில் விழுந்து விடுகின்றாய். இது ஒரு பக்கம் உன்னுடைய பலகீனம் என்று கூட உன் தாயானவள் நான் சொல்வேன். என் பிள்ளையே, எதுவாக இருந்தாலும் அது அளவோடுதான் இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது ஒரு அளவுக்கு மீறி செல்லும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு இதுவும் ஒரு காரணம் என்று அம்மா ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன். யார் மீது ஆசைப்படுகின்றோம், எதற்காக ஆசைப்படுகின்றோம் என்பதனுடைய காரணம் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். நாளை அவர்களாலேயே நீ ஏமாற்றப்படும் பொழுது மனம் வேதனைப்பட்டு வாடி நின்றுவிடக்கூடாது. உன்னை யாரும் ஏமாற்றியதாக சரித்திரங்கள் இருக்கக்கூடாது. நீயும் யாரையும் ஏமாற்றக்கூடாது. என் பிள்ளையே, சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு இது சரிப்பட்டு வராது என்று தெரிந்துவிட்டால் பேசி பிரிந்து விடுவது வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. மாறாக ஒருவருக்கு நம்பிக்கையை கொடுத்துவிட்டு அதன் பின்னர் அதிலிருந்து விலகிச் செல்வது தவறான செயல் அல்லவா? இப்பேற்பட்ட ஒரு நிலைமைதான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது வந்திருக்கின்றது. உண்மையான அன்பு என்று நீ நம்பியது இந்த தாயானவள் நான் நன்கு உணர்ந்தது. என் தங்கமே, நீ ஏமாந்து விட்டாய் என்பதனை வெளியில் காட்ட விரும்பவில்லை. ஏனென்றால் உன்னுடைய மனது அதை ஏற்க மறுக்கின்றது. மற்றவர்களுக்கு இது தெரிந்தால் நம்மை என்ன நினைத்து விடுவார்களோ என்கின்ற வருத்தமும் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் என் பிள்ளை தன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கடந்து நாம் நல்லபடியாக நல்ல நிலைக்கு வந்துவிட்ட பிறகுதான் மற்றவர்கள் முன்னால் வந்து நிற்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். யார் நம்மை அன்பை காட்டி வாழ்க்கையில் ஏமாற்றத்தை கொடுத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் என் குழந்தை உனக்குள் இருக்கின்றது. அம்மா சொல்வது போல உனக்குள் இருக்கின்றது தானே? ஒருவேளை அப்படி இல்லை, என்னை ஏமாற்றி விட்டார்கள், அதனால் நான் ஓர் மூலையில் இருந்து அழுது கொண்டிருக்கிறேன் என்று நீ சொல்வாயானால் அதற்கு மேல் உன் விருப்பம். ஏனென்றால் இந்த சூழ்நிலையில் நீ என்ன செயலை செய்தாலும் உனக்கு உறுதுணையாக இருக்க உன் அம்மா நான் துணை இருக்கின்றேன் என்பதனை புரிந்து கொண்ட பிறகும் நீ உனக்கு கிடைத்திருக்கின்ற நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாமல் செல்வாயானால் நிச்சயமாக இந்த தாயானவள் உனக்கு எதுவும் செய்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே,
எத்தனையோ சோதனைகளுக்கு மத்தியில் உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு நல்ல விஷயம் இதுவென்பதை முதலில் புரிந்து கொள். ஒரு பொய்யான அன்பை வாழ்க்கை முழுவதும் எடுத்துச் செல்வது உனக்கு நல்லதல்ல. அது ஆரம்பத்திலேயே தெரிந்துவிட்டது, உன்னை விட்டு விலகிவிட்டது என்று நினைத்து சந்தோஷப்படு. என் தங்கமே, விட்டு பிரிந்து செல்கின்றவர்களை எல்லாம் நினைத்து நீ சந்தோஷம்தான் அடைய வேண்டும். ஏனென்றால் இன்றே இது நடந்துவிட்டது, மன நிம்மதி. நாளை ஒருவேளை இது நடக்கும் என்றால் என் பிள்ளை, உன்னால் நிச்சயமாக இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு விட முடியாது. ஓர் விஷயத்தில் நல்லபடியாக ஊறிவிட்ட பிறகு அது உனக்கானது அல்ல என்று சொல்லும் பொழுது அது நிச்சயமாக உன் மனதில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக மாறிவிடும். அதனால் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் என் பிள்ளை, நம்முடைய விருப்பத்திற்கு மாறாக ஏதும் நடந்தாலும் பரவாயில்லை, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனப்பக்குவத்தோடு நீ இருக்க வேண்டும். எதிர்பார்ப்புகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். விட்டு சென்றால் வழி அனுப்பி வைத்து விடு. இழுத்து பிடித்து எந்த அன்பையும் பெற்று கொண்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கானது எதுவும் நிரந்தரமாக இருக்காது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விதமான விஷயங்களும் ஏதோ ஒரு வகையில் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நடப்பவை எல்லாம் உன்னுடைய நல்லதற்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். பல நாள் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல தீர்வு கிடைத்துவிடும். எப்பொழுது இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு அன்பு இன்னமும் அதிகரிக்கின்றதோ அப்பொழுது இந்த வாழ்க்கை கொடுத்த சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய். யாராலும் உன்னுடைய சந்தோஷத்தை கெடுக்க முடியாது. யார் நினைத்தும் அதனை தடுத்து நிறுத்திவிட முடியாது. என் பிள்ளை, எப்படி இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் என்று நீ நினைக்கின்றாயல்லவா? நீ நினைத்ததை விடவும் உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாமே ஒரு நாள் மாறும். அன்று இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். மற்ற உறவுகள் எல்லாம் நமக்கெதற்கு, இந்த ஒரு உறவு நமக்கு போதுமே என்கின்ற ஒரு எண்ணம் என் பிள்ளைக்கு இருந்து விட்டால் போதுமல்லவா? என் தங்கமே, இனி இந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தரமல்ல என்பதனை புரிந்து கொண்ட பிறகு, இந்த அன்பு உன்னை ஏமாற்றதான் செய்தது என்று தெரிந்து கொண்ட பிறகு, இதற்கு மேல் நீ மனம் வேதனைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. எல்லாமே ஓர் நாள் உன் வாழ்க்கையில் உனக்கானதாக மாறும் என்கின்ற எண்ணத்தோடு நீ இருக்க வேண்டும். என் பிள்ளையே, உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் உன்னுடைய மனநிலை ஒரு காரணம் என்று நான் சொல்லிவிட்டிருக்கின்றேன். அதை நீ எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொள். நல்ல விஷயங்களை அதிகமாக சிந்திக்க தொடங்கு. நல்லதை மட்டுமே வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள தொடங்கு. தீயது எது நடந்தாலும் அது ஒரு நாள் உன் வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்திவிடும். மீண்டும் மீண்டும் அதை நினைத்து கொண்டிருப்பதனால் கஷ்டங்கள் தான் மேலும் மேலும் வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இது நாள் வரையிலும் அனுபவித்தது எல்லாம் போகட்டும். இனிமேலாவது இது போன்றவர்களை வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைக்க நீ பழகிக்கொள். அவர்கள் என்ன உன்னை வேண்டாம் என்று சொல்வது? நீ அவர்களை வேண்டாம் என்று சொல்லிவிட வேண்டும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை இனிமேல் உனக்கு தரப்போகின்ற அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இந்த வராகி என்னுடைய ஆசிகளோடு உனக்கு கிடைக்கப் போகின்றது. நல்லவை எல்லாம் உன்னை சேரும் நேரம் வந்துவிட்டது. இந்த தாயினுடைய அன்பினை நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயமும் உனக்கு வந்துவிட்டது. ஏனென்றால் ஒரு அன்பு உன்னை ஏமாற்றும் பொழுது அதை ஈடுகட்டுவதற்கு உன் வராகியின் அன்பு உன்னை தேடி வந்துவிட வேண்டுமல்லவா? என் பிள்ளை, எதற்காகவும் மனம் நொந்து போய்விடக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து நீ நல்ல நிலைக்கு வந்துவிட வேண்டும். இதுவெல்லாம் சில காலம்தான். 2 நாள் மனதிற்கு வேதனையாக இருக்கும். அதன் பிறகு தூக்கி எறிந்துவிட்டு என் பிள்ளை உன்னுடைய வேலைகளை செய்ய தொடங்கிவிடு. நீ நினைத்ததை விடவும் உனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கத் தொடங்கும். மாற்றங்களை உன் வாழ்க்கையில் தருவது நான் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என்னுடைய குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பு எந்நாளும் நிலைத்து கிடைக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.